மக்களுக்கு பணிவான வணக்கங்கள். சேலம் 3 ரோட்ல வரலட்சுமி மகால் ஜவஹர் மில் பக்கத்துல இருக்கு. அங்க 108 திவ்ய தேச பெருமாளுடைய சிறப்பு அலங்காரங்கள் மக்களுக்காக வச்சிருக்காங்க. இது ஒரு சேலத்துக்கு தான் முதல் தடவை. ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் இந்த வாய்ப்பு தவற விடக்கூடாது. இது இப்ப காலையிலிருந்து மாலை வரை அந்த திருப்பதியில நடக்கிற மாதிரியே காலையில சுப்பிரபாதம், நித்திய கல்யாண உற்சவம், சாயங்காலம் ஊஞ்சல் உற்சவம், ஏகாந்த சேவைன்னு சொல்லிட்டு பெருமாள் கோயில் நடக்கிற மாதிரியே 108 பெருமாளுக்கு பூஜை பண்ணி பிரசாதம் கொடுக்குறாங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது சேலம் பக்தர்கள் எல்லாம் குடும்பம் பார்க்கலாம். இது வரலட்சுமி மகால் ஜவஹர் மில் பக்கத்துல 3 ரோட்ல இந்த 108 திவ்ய தேச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தினுடைய அருள் பாலிக்கிற காட்சி நடந்து கொண்டிருக்கு. அனைவரும் அவசியம் வாங்க. இப்ப மற்ற விவரங்கள் எல்லாம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வரலட்சுமி மகால் 108 திவ்ய தேசத்துல முதல்ல நுழைஞ்சவொடனே நீங்க பாக்குறது விநாயகர் கிடையாது. இது தும்பிக்கை ஆழ்வார். பாருங்க, விநாயகரோட நெத்தியில திருநாமம் திருமண் காப்பீடு இருக்கு. ஆனா இது தும்பிக்கை ஆழ்வார். அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை தரிசனம் பண்ணோம். இதை பெருமாள் கோயில விநாயகர் விஸ்வக்சேனர்னு சொல்லுவாங்க. அதோட தரிசனம் தான் இப்ப நீங்க பாக்குறது. பார்த்துட்டு இருக்கிறது வராகி அம்மன். இன்னைக்கு வராகி அம்மனுக்கு பக்தர்கள் நாள்தோறும் பெருகிட்டே இருக்காங்க. ராஜராஜ சோழன் வெற்றிகளை குவிக்கிறதுக்கு காரணமே இந்த வராகி அம்மன் தான். வராகி அம்மனை வழிபட்டோம்னாக்கா எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால இந்த 108 திவ்ய தேச பெருமாளை வழிபடுறதுக்கு முன்னால மக்கள் எல்லாரும் விரும்புற வராகி அம்மன் தரிசனம் பஞ்சலோகத்துல இந்த வராகி அம்மனை தரிசிச்சுட்டு போனா அவங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுங்கிறதுக்காக வராகி அம்மனை இங்க முன்னாடைய வச்சிருக்காங்க. எல்லாரும் வராகி அம்மனை இதன் மூலம் வழிபட்டுட்டு அடுத்து பெருமாளை தரிசிக்க போலாம். திவ்ய தேசம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம வழிபடுறதுக்காக துளசியும் சாமந்தியும், பெருமாளுக்கு உகந்த துளசினா லட்சுமி, அதனால துளசி வாங்கிட்டு போய் பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால ஃப்ரெஷ்ஷா துளசி சாமந்தி வச்சிருக்காங்க. அப்புறம் பாருங்க, இது திருப்பதி தேவஸ்தான காலண்டர். இது ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். திருப்பதி தேவஸ்தானத்துல எந்த விளம்பரமும் இதுல இருக்காது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்து காலண்டர் இங்க ஸ்டால் போட்டு விலைக்கு விற்கிறாங்க. இது காலண்டர் இல்ல, இது கடவுள். ஒவ்வொரு படமும் பிரம்மோற்சவத்தில் இடம்பெற்ற 12 நாள் பிரம்மோற்சவத்தினுடைய ஒவ்வொரு அலங்காரமும் இது இடம்பெற்றிருக்கும். இந்த காலண்டர் ரொம்ப அட்டகாசமான காலண்டர். அது இங்க வரலட்சுமி மகால் இந்த 108 திவ்ய தேச அலங்காரத்துல இந்த காலண்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலண்டர் இந்த வருஷம் வாங்காம மிஸ் பண்ணவங்க இப்ப வந்தீங்கன்னா ஸ்டால்ல வாங்கிக்கலாம். நீங்க ஈஸியா சீக்கிரம் வாங்க. அது திவ்ய தேசம் அப்படின்னாக்கா நமக்கு ஆழ்வார்கள் தெரியும். 12 ஆழ்வார்கள் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் சுத்தி பெருமாளை போற்றி தமிழ்ல பிரபந்தங்கள் எழுதினவங்க தான் ஆழ்வார்கள். பெருமாள் கோயிலாக சென்று பிரபந்தங்கள் எழுதினவங்க. 4000 திவ்ய பிரபந்தங்கிறது இந்த 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம். தமிழை கருவறை வரை கொண்டு சென்றவர்கள் ஆழ்வார்கள் தான். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல குறிப்பிடப்பட்ட ஊர்களில் உள்ள பெருமாள்கள் எல்லாமே இங்க நம்ம தரிசிக்க போறோம். அந்த ஊர்கள் தான், அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல குறிப்பிடப்பட்ட ஊர்கள் தான் 108 திவ்ய தேசங்கள். அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமலிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க. அது ஆண்டாள் கிருஷ்ணர் பத்தி மட்டும் தான் பாடினாங்க. பெரியாழ்வாரும் எந்த ஊரை பத்தியும் பாடல, அவர் பெருமாளை பத்தி பாடினாரு. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே பெருமாளா எண்ணி பாடினாங்க. மீதி இருக்க மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் ஊரா பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்தியா பல நாடுகளுக்கு சென்று அந்த பெருமாள் கோயில் இருக்கிற பெருமாளை பாடினாங்க. அந்த ஊரை அந்த பாடல்கள் பிரபந்தத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு திவ்ய தேசம். அது மாதிரி 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்கா 40 திவ்ய தேசங்கள் சோழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல சோழர்களான நாட்டுல 40 திவ்ய தேசம். நடுநாடுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு நடுப்பகுதியில 2 திவ்ய தேசமும், அப்புறம் தொண்டை நாடுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்ட அதுல 18 திவ்ய தேசம் இருக்கு. அதுக்கப்புறம் சேர நாடு, அங்க 13 திவ்ய தேசம். மலைநாடு 13 திவ்ய தேசம். சேரநாடுன்னு ஒரு பாண்டிய நாடுன்னு இருக்காங்க, 11 திவ்ய தேசம். அப்புறம் வடநாட்டுல ஒரு 11 திவ்ய தேசங்கள். இப்படி 106 திவ்ய தேசம் தான் இந்த நில உலகில இருக்குது. அந்த 107வது திருப்பார்கடலும் 108 ஸ்ரீ வைகுண்டமும் நம்ம வைகுண்டம் அடைஞ்சதான் பார்க்க முடியும். 106 மட்டும்தான் நம்ம தரிசிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல எல்லாரும் வேகமா போயிட்டு இருக்க நேரத்துல 106 108 திவ்ய தேசம் தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்காது.
ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். எல்லாருமே இன்னைக்கு படிப்பு வேலை இருக்கிறாங்க. சோ அவங்களுடைய கோயிலை 108 பெருமாளை தரிசிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்துக்களுடைய கடமை. அந்த 108 பெருமாளை தரிசிச்சாதான் வாழ்க்கை பயணம் பூர்த்தி ஆகும். சோ இன்னைக்கு இருக்க சூழல்ல முடியாதுங்கிறதுனால 108 பெருமாளையும் அந்த ஊருக்கு, எந்த ஊர் அந்த திவ்ய தேசம், அந்த ஊர்ல பெருமாளோட பேர் என்னங்கிறதோட அந்த அலங்காரத்தை அப்படியே தத்ரூபமா அப்படியே அப்படியே கண்ணை கொள்ளை கொள்ளும் தெய்வீக தரிசனமா இங்க வரலட்சுமி மகால்ல கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 108 பெருமாளை பார்த்தாலே 108 திவ்ய தேசம் சென்ற பலன்களும் நம்ம மன நிறைவும் நமக்கு கிடைக்க நிச்சயம். முதல் திவ்ய தேசம் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள், அதான் முதல் திவ்ய தேசம். இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே இந்த 108 திவ்ய தேசத்தை தரிசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில 108 பார்க்க முடியாது. இங்க ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த 108 பார்த்த பலன்கள் கிடைக்கும், மனநிறைவு கிடைக்கும். எல்லா பூஜைகளும் ஆகம விதிப்படி இங்க நடைபெறுது. சோ பக்தர்கள், இந்துக்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து அவசியம் பார்க்கணும். வரலட்சுமி மகால் 3 ரோடு சேலத்துல. இப்ப அடுத்த பெருமாள் எல்லாம் பார்க்கலாம். அழைக்கிறான் மாதவன் ஆனிரை மேய்த்தவன் மணிமுடியும் மயிலிறகும் எதிர்வரவும் துதி புரிந்தே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேரளாவில் உள்ள திவ்ய தேசம் திருவனந்தபுரம். கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்துக்கு அனந்த பத்மநாபன். இதெல்லாம் ரொம்ப பெரிய, இந்தியாவிலே புகழ்பெற்ற கோயில். இது நம்மளால் நேரடியாக சென்று பார்க்குறது ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. அதை தத்ரூபமாக பொன்னிறத்தில் மிக அழகாக அந்த அனந்த பத்மநாபன் சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற காட்சியை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது ஒரு முக்கியமான திவ்ய தேசம். இந்த பக்கம் பெரிய திருவடி கருடாழ்வாரும், இந்த பக்கம் சின்ன திருவடி ஆஞ்சநேயரும் சேர இந்த தரிசனம் பார்க்குறது ரொம்ப அழகாக. இந்த 108 திவ்ய தேசத்தில் இந்த அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து நம்ம மாலுக்கெல்லாம் போகிறோம், ஐநாக்ஸ் சினிமாக்கெல்லாம் போகிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஒரு தெய்வ தேச தரிசனத்துக்கு குழந்தைகள் குடும்பத்தோடு வந்து பார்த்தோம்னா நல்ல மன நிறைவு, நல்ல ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே இந்த ஆண்டு புத்தாண்டு சிறப்பாக அமையும். இது ஒரு சேலத்துக்கு மார்கழி மாதம் முட்டு அமைச்சிருக்காங்க. பெருமாளுக்கு உகந்த மாதம். அவசியம் வந்து பாருங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம பார்க்குறது 106வது திவ்ய தேசம் இந்த நிலவுலகில் இருக்கிறது திருப்பதி. திருப்பதிங்கிறது ஊர் பேர் தான், ஆனால் அங்கே இருக்கிற மலை பேர் வேங்கடமலை. அங்கே இருக்கிற நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி பேர் திருவேங்கடமுடையான் அப்படிங்கிற பேர். இந்த திருப்பதி தான் வந்து 106வது திவ்ய தேசம் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது. அந்த திருவேங்கடமுடையான மிக அழகாக நின்ற கோலத்தில் அலங்காரத்தில் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் தான் இன்றைக்கி பணக்கார தெய்வம். எல்லாரும் போய் பார்க்குறது. அது வந்து ஒரு திவ்ய தேசங்களில் கடைசி 106வது திவ்ய தேசம். 1வது திவ்ய தேசம் பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் 1வது திவ்ய தேசம். 106வது கடைசி திவ்ய தேசம் இந்த பூலோகத்தில் இருக்கிறது திருப்பதி பெருமாள் வெங்கடாஜலபதி. அதுக்கு தமிழில் திருவேங்கடமுடையான் அப்படின்னு பேர். அந்த திவ்ய தேசத்தை இங்கே 106வதாக நல்ல பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பரவசமாக கண்கொள்ளா காட்சியாக அமைச்சிருக்காங்க. பக்தர்கள்லாம் இதை வந்து நல்லா விரும்பி பார்த்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இந்த 108 திவ்யதேச பெருமாள் தரிசனத்தில் தினசரி மாலை கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை நிகழ்ச்சிகள், பக்தி பாடல் இன்னிசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டிய நிகழ்ச்சிகள், நம்மளோட புராண இதிகாசங்களை போன்ற குழந்தைகளுடைய நடன நிகழ்ச்சிகளுக்கும் கண்ணுக்கு விருந்தாக, காதுக்கு செவிக்கு விருந்தாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம் தரிசித்த அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து சேலத்தினுடைய புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டர் கற்பகம் நாட்டிய கலாலயாவுடைய டான்ஸ் மாஸ்டர் சரவணனுடைய மாணவ மாணவிகளுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்தது. இவர் தான் வந்து சரவணன், சேலத்தின் பிரபல பரதநாட்டிய டான்ஸ் மாஸ்டர். இவர் எல்லா பள்ளிகள்லையும் ஒரு ஆண்டு விழாலையும் ஒரு பங்களிப்பு இருக்கும். நல்ல அழகான ஒரு நடன நிகழ்ச்சியை வந்து டெய்லி அமைச்சிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடன இன்னிசை நிகழ்ச்சிகள், பக்தி நாடகம் இதெல்லாம் வந்து கண்டு கழித்து மகிழ்ச்சியோடு வீடு திரும்பலாம். దీపించు వైరాగ్య దివ్య సౌఖ్యం దీయలోపక కదా నన్ను నొడబరపుచు పై పై
அலமேலு மங்கை தாயாருக்கும் வெங்கடாஜலபதிக்கும் நடந்த தீபாராதனை மிக பிரம்மாண்டமாக அழகாக அந்த தீபாராதனை காட்சியை இப்போ நம்ம கண்டுகளித்தோம். இப்போ வந்து 107வது திவ்ய தேசம் திருப்பார்கடல். இந்த திருப்பார்கடல் தான் வந்து 107வது திவ்ய தேசமாக வணங்கப்படுது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 108வது திவ்ய தேசம், இறுதி திவ்ய தேசம். அது வந்து ஸ்ரீ வைகுந்தம் பரமபதம் அடைஞ்சால் தான் பார்க்க முடியும். அந்த 108வது திவ்ய தேசத்தோட காட்சி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக ஆதிசேஷ வாகனத்தில் பரமபத வாசலில் தான் வைகுண்டத்தில் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி எழுந்தருள் இருக்கார். ஸோ இப்போ 106 திவ்ய தேசம் விண்ணுலகம், அதாவது மண்ணுலகத்திலையும் 107, 108 விண்ணுலகிலும் உள்ள திவ்ய தேசங்கள் அனைத்தையுமே இந்த ஸ்ரீ வரலட்சுமி மகாலில் 3 ரோடு ஜவஹர் மில்லியத்தில் வரலட்சுமி மகாலில் அழகாக அலங்காரம் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்ல பூஜைகள் எல்லாம் நடத்துகிறாங்க. ரொம்ப திவ்ய தரிசனமாக இருக்கிறது. மனசுக்கு நிறைவான இதை குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு, இதில் வீடியோ கேம்ஸில் இருக்க குழந்தைங்களெல்லாம் இதை கூட்டிகிட்டு வந்து அவர்கள் மனசில் இந்த பக்தியை வந்து நம்ம விதைக்கணும். நல்ல ஒழுக்கமான பண்பாடு இதெல்லாம் வரத்துக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும். ஸோ 106 மண்ணுலக திவ்ய தேசங்கள், 107, 108 விண்ணுலக திவ்ய தேசங்கள் அனைத்துமே இந்த வரலட்சுமி மகால் 3 ரோடில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பாக ஒரு சேலத்துக்கு ஒரு அரிய வாய்ப்பாக சேலம் மக்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் சேலத்தில் உள்ள மக்கள் இதை அவசியம் குடும்பத்தோட குழந்தைகளோட தவற விடாமல் வந்து தரிசித்து நல்லபடியாக பலன் பெற வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இப்போ இது வந்து ஊஞ்சல் உற்சவம். இங்கே வந்து ஊஞ்சல் உற்சவம் தினசரி மாலை 6:30 மணிக்கு திருப்பதியில் நடைபெறும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு நல்ல பட்டாச்சாரியார்களை வச்சு, பட்டாச்சாரியர்கள் குழுவே இதுக்காக இருக்காங்க. அவங்க முறையான மந்திரங்கள் சொல்லி நாத இசை முழங்க இந்த ஊஞ்சல் உற்சவம் தினசரி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். அதையும் வந்து பக்தர்கள் பார்த்து ரசிக்கலாம். பெரியாழ்வார் அருளிய அந்த திருப்பல்லாண்டு பாடலில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு படிவார் ஜோதி வளத்துறையும் பல்லாண்டே. இதில் வந்து அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு வரும். அந்த அப்பாஞ்ச சன்னியங்கிறது சங்கு, சங்கநாதம் பெருமாளுக்குரிய ஒளி. அந்த பாரத போர் முடிக்க அவர் சங்கை முழங்கினார். அந்த சங்கநாதத்தோட பெருமாளை வழிபடுறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை கேட்கும்போது மெய் சிலிர்க்குது. அந்த சங்கநாதம் வந்து கேட்டுக்கொண்டே பெருமாளை வழிபடக்கூடிய அந்த தாசர்களுடைய சங்கநாதம் இப்போ இங்கே முழங்க போகுது. அதை நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம். என்ஜே என்டர்டைன்மெண்ட்ஸும் ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் என்ற அமைப்பின் சார்பாக சேலம் ஸ்ரீ வரலட்சுமி மகாலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 108 திவ்யதேச பெருமாள் அலங்காரம் சேலத்தில் முதல் முறையாக மிகவும் அற்புதமாக, கண்ணை கவரும் வண்ணமாக, பக்தி பரவசம் நிறைந்ததாக, மனதிற்கு ஆனந்தம் தருவதாக அமைந்துள்ளது. அது சேலத்தில் உள்ள ஒவ்வொரு பக்தர்களும் வந்து அவசியம் பார்த்து ரசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஈசன் எழில் பில்லியன்.